அப்போது சபையில் முதலில் தர்மத்தின் குரலாக ஒலிப்பவர் விதுரன். தன்னையே இழந்தவன் மற்றொருவரை எப்படி பணயம் வைக்க முடியும்? ஆனால் அவரது வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் திரௌபதி ஒரு கேள்வியை எழுப்புகிறாள். முதலில் அரசன் தன்னையே இழந்தானா அல்லது என்னை இழந்தானா? இந்த கேள்வி முழு சபையையும் அமைதியாக்குகிறது. ஏனெனில் அதற்கு யாராலும் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. பீஷ்மரே கூட தடுமாறுகிறார். தர்மத்தின் பாதை மிகவும் நுணுக்கமானது என்று கூறி தெளிவான தீர்ப்பை வழங்க முடியாமல் தவிக்கிறார். அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு குரல் எழுகிறது. அது விகர்ணன், துரியோதனனின் சொந்த சகோதரன். அவன் எழுந்து நிற்கிறான். திரௌபதியின் கேள்வி நியாயமானது. தன்னையே இழந்த பிறகு யுதிஷ்டரருக்கு திரௌபதியின் மீது உரிமை எங்கிருந்து